सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 4 ரத்னங்கள் முடிஞ்சு ஒரு வித்யாசாஸ்திரம் முடிஞ்சு அடுத்தது இப்ப ஜென்மாந்தி இருக்கிறோம். 2வது அதிகரணத்துக்கு வரும். இந்த 2வது அதிகரணத்துல முதல் அதிகரணத்துல என்ன சொன்னோம், இப்ப என்ன சொல்ல போறோம் அது சொல்லணும். ஆசிரியர் சொன்னா பிரம்மவித்யாசத்துக்கு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கா. உடனே அவருக்கு பிரம்மம் பிரம்மம் சொல்றது அதுக்கு என்ன லட்சணம், அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லாமையா. அப்ப இதை எப்படி சொல்லணும், முதல்ல இது சொல்லணும், அதுக்கு லட்சணத்தை சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அந்த லட்சணத்தை சொல்றதுக்காக ஜென்மாந்தியப்பா அப்படின்னு அதனுடைய பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுக்காக சாஸ்திரம் சொல்வார். இப்படி சொல்வார் சொல்லலாம். அப்ப சங்கத்தில் பிரம்மத்தை விசாரமாக அப்படின்னா முதல்ல பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லு, பிரம்மதான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அந்த லட்சணம். லட்சணம் இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணால பார்த்தாலும் கூட மாசனுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்காதவன் கண்ணால பார்த்து கூட இந்த மாதம் புரிஞ்சுக்கல. மாசத்துக்கு உண்டான லட்சணத்தை புரிஞ்சு அப்படின்தான் புரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஆமா மாதவினா என்னங்கிற அவனுக்கு லட்சணம் மெதுவா அவனுக்கு தெரிஞ்சுருக்குன்னா கண்ணால பார்த்தா மாதவி தெரியும். மாதவி லட்சணம் தெரியாது அப்படின்னு இருந்தால் சொல்ல தெரியலைங்கிறத தெரியவே இல்லைங்கிறது இருக்குங்க. சொல்ல தெரியாம இருக்கலாம். மாதமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படின்னா மாதத்தின் லட்சணமும் தெரியும் அப்படின்னா அந்த சாசனாதி லட்சணம் இருக்கிறது, அதை பற்றிதான் கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா, நான் மாட்ட பார்த்தா மாதம் கண்டுபிடிக்கிறேன். இது தெரியாது சொன்னா சந்தேகம் தான், இது மாவம் ஆவா அப்படின்னு தெரியாது. அதனால லட்சணம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன பேசுகிறார். ஆனால் நான் எதிர்த்து மானசிக்க லட்சணம் பிரம்ம விஜயாசியம். லட்சணம்ங்கிறது பொதுவாக ஜாஸ்தி அவசியம் ஒன்றும் எதிர்த்து இல்லை. அந்த ஜாதியோட கூடின அத்தனை மாற்றத்தையும் பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. ஒரே ஒரு எதிராக அதை புரிஞ்சுக்கிறதுக்கா. இப்ப சந்திரன் இருக்கு, சந்திரன் நான் புரிஞ்சுக்கணும் எது சந்திரன். அப்ப சந்திரனுடைய லட்சணத்தை சொல்லிதான் இருக்கணும், இதனால புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் ஏகப்பட்ட சந்திரன் அவசியம் இல்லை, ஒரே ஒரு சந்திரன் தான். ஆனா அந்த சந்திரனுடைய சொரூபத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா பார்த்தா எல்லாம் தான் தெரியுது. சந்திரனும் தெரியுது, நட்சத்திரம் எல்லாம் தெரியுது, அதெல்லாம் தெரிஞ்சுருக்கு. நான் எது சந்திரன் எப்படி தெரிஞ்சுருக்கு அது தெரியுதுதான் சந்திரன் இல்லை. அப்படின்னா சந்திரனுடைய லட்சணத்தை தெரிஞ்சு பார்க்கலாம். இதுதான் சந்திரன், இது நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு முடியுது. அந்த மாதிரி இது ஜாதியாக தெரிஞ்சுற லட்சணம் வந்து ஒரு நிறைய இருந்தாக்கா லட்சணம் தேவைப்படும். ஒன்றாக இருந்தாலும் கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கு லட்சணம் தேவை. பிரம்ம விஜயாசிதம் நிச்சயம். இது பிரம்மஜான காமேன நிகழ்த்தாக்கம் ஸ்ரோதங்கள் நிச்சயம் அதுதான் வியாக்கியானம் பண்ணப்பட்டது. இந்த சாப்பிட ஆசை வேண்டியது அப்படின்னு அதுக்கு அர்த்தம்னு சொல்லுவோம். அதோட போராது. இந்த பாத்திரத்து அர்த்தம் இல்லை, அதோட இல்லை. பிரம்மஜான காமேன பிரம்மஜான வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இந்த சாஸ்திரத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பிரம்மஜான காமேன இதம் சாஸ்திரம் ஸ்ரோதம் அதுதான் படிக்குது. ஏன்னா இந்த வாக்கியத்துல விசாரம் பண்ணி, அதாவது பிரசாதோ பிரம்மவிசாரம் இந்த அதிகமத்துல விசாரம் பண்ணி இவர் எழுதின இந்த புத்தகத்தை விசாரம் விவாதமா வாழ்றாங்க. அப்ப பிரம்ம விசாரமாக இருக்கிறவன் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறதுதான் அதோட கடைசி நிலைமை. இந்த புத்தகத்தை அவன் படிக்க வேண்டியது படிக்கலாம், அவனுக்காக எழுதப்படுறது அவன் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அப்ப அந்த முமுட்சுவாக இருக்கிறவன் இந்த சாஸ்திரம் படிக்க வேண்டும். எதைவ இடமுக்தியுக்தம் சர்வ பிரம்மணா விலட்சணம் பிரமாணம் சாதனம் பிரயோஜனம் இது சர்வம் ஆச்சரியத்தோட படித்தார். பிரம்மஜானம் வேணும் அந்த சாஸ்திரம் படிப்பதுன்னா இந்த சாஸ்திரத்திலேருந்து அது கடைசியா தெரியா. அப்ப இந்த சாஸ்திரத்தை
ஆனால் இந்த சாஸ்திரத்திலே அவனுக்கு வேண்டிய சகலமும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறான். எதுவும் பிரம்மத்துடைய லட்சணம் என்ன, பிரமாணம் என்ன, அதுக்கு வேண்டிய யுக்தி என்ன, சாதனம் என்ன, பிரயோஜனம் என்ன, இது எல்லாம் இந்த சாஸ்திரத்துல நிரூபிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்பதான் அவனுக்கு உபயோகப்படும் இந்த சாஸ்திரம். இதெல்லாம் பதிவாகும். அப்படி இருக்கும்போது தற்ற ஸ்வரூபத்தை அபரிதத்வாத் பிரசமம் கர்த்தவ்யம். ஒருத்தன் கேட்பான், 4வது அதிகாரத்துல 4ஆம் பாகம் இருக்குது, அது மோட்ச ரூப பிரயோஜனத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கு, பிரம்மஞானம் பிரயோஜனத்தை சொல்றது, அந்த பாகத்தை முன்னாடி போடலாமோ அத்வைதம் அதை முன்னாடி இங்க போட்டு இதெல்லாம் அவன் கருத்து எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டால் இதுதான் முதல்ல தோணும். அதுக்காக சொல்றேன், ஸ்வரூபத்தை அபரிதத்வாத் பிரசமம் கர்த்தவ்யம். பிரம்மஸ்வரூபத்தை முதல்ல சொல்லணும், அதான் அப்படி சொல்லணும். லட்சணம் புனஸ்தம் பகவான் அது முதல்ல சொரூபம் தெரிஞ்சுக்க வேண்டியது விஜயாச அவதான் வரும். பிரம்மஜானத்தினாலே மோட்சம் வரும் அப்படிங்கிறத கேட்டவனுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுதான் முதல்ல வருகிறது. மோட்சம்னா என்ன அப்படின்னு வர இந்த முதல்ல சொல்லி அப்புறம் அதை கலத்தை பார்ப்போம் அப்படின்னு தான் பார்க்கலாம். அதனால பிரம்மஜானம் சொல்றது அது எப்படி அந்த பிரம்மம் அப்படின்னு கேட்கணும் சொல்ற இதனால வரக்கூடிய மோட்சம் என்னங்கிறது பிற்காலதான் இருக்கும். அதனால அந்த கிரமத்தில் அபரிதமாக இருக்கிறதுனால விஜயாசாவுக்கான பிரம்மத்தை முதல்ல லட்சணம் பலத்தை கட்டி வைக்கிறது. இதுதான் பலத்தை முடிஞ்சிடுவோம், பலத்துல சமாப்தி. அதுக்காக ஜென்மாத்தியமான ஒரு லட்சணம் சொல்றதுக்காக வந்தது. யுக்திரத்து லட்சணங்களிலேயே பிரம்மத்துக்கு இது லட்சணம் அப்படின்னு சொன்னோமானால் லட்சணம் சொல்லத்தோடு இல்லாமல் இதுதான் லட்சணம், இது லட்சணம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு வேண்டிய யுக்திகள் இருக்கு. அந்த யுக்திகளை கூட இந்த சூத்திரமே நமக்கு சூத்திரம் சூத்திரா சூத்திரம் இருக்கு. எல்லாம் வரலாறு சூத்திரம் நமக்கு அர்த்தா சூத்திரம் பண்ணிருக்கோம். எப்படிங்கிறது நிறுவனம். இந்த சூத்திரத்துல என்ன பலன்கள் இருக்கு? முதல்ல பரிசரம் பண்ணி பார்ப்போம். ஜன்மா யதான ஜன்மாதி ஒரு படம், பத்திய இன்னொரு படம், யதா 3 படம் இருக்கு. இப்ப பத்திய ஜன்மாதி அப்படின்னு கேட்கலாம். இதனுடைய ஜன்மாதி ஜன்மாதினா என்னன்னா ஜன்மம், உற்பத்தி, இது பிரளயம், இதை 3 ஜன்மாதின்னு சொல்லியிருக்காங்க. அதை அத்தியம் இதனுடைய இதுன்னு அவர் எதை சொல்லியிருக்காருன்னா நம்ம பார்க்கிற பிரபஞ்சத்தை சொல்றாரு. இது அத்தியம். இந்த பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி, ஸ்திதி, பிரளயம் இது 3மே எந்த காரணத்திலிருந்து ஏற்படுறதோ சிந்திக்கிறதோ அது அந்த காரணமாக பிரம்மம். இதான சொல்றாங்க இருக்கிறது. ஏன் சமஸ்கிர பிரபஞ்சம் எதிர்ந்து வந்ததோ, எதுல இருக்கோ, எதுல அழிஞ்சு போறதோ அப்பேற்பட்ட ஒரு காரணம் இது பிரம்மம். இதுதான் முதல் காரணத்தும் பிரம்மனோட சூத்திரம். அதுதான் சொல்லும் ஜன்மா உற்பத்தி. அந்த ஜன்மாதி இந்த பதம் இருக்கு இல்லையா, பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். வியாக்கியானம் வந்து சமாசத்து விக்கிரகம். ஜன்மாதி அப்படின்னு ஒரு பதம் அப்படின்னா அதுக்கு என்ன விக்கிரகம்? சமஸ்த பதமாச்சு. ஜன்மா உற்பத்தி ஜன்மத்துக்கு அர்த்தம் ஆதி அப்ய. இது சத்குண சம்பிஞானோ பௌரி. இது ஆத்மம். ஆத்மத்தை முதல்ல சூத்திரத்தில் உள்ள முதல் பதத்துக்கு விக்கிரகம் காண்பித்தார். பஞ்சராஜாச்சாரியர் என்ன சொல்றா, இந்த மாதிரி விக்கிரகம் ஏன் காண்பிக்கிறார் காலத்துல அப்படின்னு சொன்னால் வியாக்கியானத்தினுடைய ஒரு அங்கம் பதச்சேதா பதார்த்தா பதவிக்கிரகா சொல்லியமும் வியாக்கியானாதிகள் இருப்பார்கள். சில பேர் கேட்டு வியாக்கியானம் பஞ்சலட்சணம்னு சொல்லுவான். பதச்சேதா பதார்த்தோக்தி விக்கிரகா வாக்கிய யோஜனா ஆட்சேபத்திய சமாதானம். வியாக்கியானம் பஞ்சலட்சணம் சதுரம் மதம்னு சொல்லுவான். ஆட்சேபத்திய சமாதானம்னு சொன்னான். இதெல்லாம் என்ன வியாக்கியானம்? அதான் பதச்சேதம். வாக்கியத்துல எல்லா பதங்கள் இருக்குன்னு பேசி காண்பிக்கணும். அதுக்கப்புறம் பதங்களுடைய அர்த்தத்தை சொல்லணும். அப்புறம் எல்லாம்
சமஸ்தபரம் வந்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் அது பதார்த்தத்துல தேங்கிடும். அதுக்கப்புறம் அது எப்படி வாக்கியத்தை எப்படி சேர்த்து அன்வயிக்கணும், அன்வயமனம் அப்படின்றது சொன்னா அது யாரும் அதுதான் இப்ப பண்றாராம். அதுல பரிசேதம் பண்ணி சமாசம் விக்ரம் சொல்றார். இந்த பகுதிக்கு சமாசம் இருக்குது. பகுதிக்கு சமாசம்னா என்னன்னா, அந்த சமாசத்துல சமாசம் சொன்னா குறைஞ்சபட்சம் 2 பதம் இருக்கணும். 2 பதம் சேர்த்து ஒன்னாவதுல சமாசம் ஒரு பதமானது. அந்த 2 பதங்கள்ல ஏதாவது ஒரு பதத்தினுடைய அர்த்தம் அந்த சமாசத்தினால சொல்லப்படக்கூடிய அர்த்தமாக இருக்கும். பொதுவாக அப்படிதான். அது முதல் பதமா இருக்கலாம், உத்தரபதம் பூர்வபதமா இருக்கலாம், உத்தரபதமா இருக்கலாம். தற்பொழுதுல அனைத்தும் உத்தரபதார்த்தத்தை இப்போ ஒன்றும் இல்லை. ராஜசேவகா ஒரு 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 பதம் இருக்கும். இது 2 பதம் சேர்ந்து ஆனா ஒரு சமஸ்தபதம். அதாவது ராஜ்யா சேவகா, ராஜாவுடைய சேவகம், ராஜசேவகான்னு இருக்கார். இது ராஜானா நமக்கு தெரியும், சேவகனாலும் தெரியும். இப்ப ராஜசேவக சட்டம் யாரு சொல்லும்? சேவகா ராஜாவையான்னு கேட்டா சேவகனாதான் தெரியும். அதாவது ராஜசேவகா இந்த சமஸ்தபதத்துல உத்தரபதமா இருக்கக்கூடிய சேவகன் இருக்கானே அவன் சொல்லக்கூடிய பதம். இந்த எந்த சமாசம் இருந்தாலும் பகுதியை வச்சுட்டு அது அந்த சமாசத்துல எந்த 2 பதங்களுடைய சமாசமோ அந்த 2 பதங்கள்ல ஒண்ணு, அதாவது பூர்வ பதமோ உத்தர பதமோ அதனுடைய அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக அமையும். இப்ப பூர்வ பதார்த்தத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உபகும்பம் அப்படின்னா அபிபாவமாக, உபகும்பம்னா கும்பத்துக்கு சமீபத்திலே அப்படின்னு அர்த்தம். அந்த கும்பத்துக்கு பக்கத்திலே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. உபகும்பம்னு இருக்கு. இந்த உபாங்கிறது பூர்வபதம், கும்பங்கிறது உத்தரபதம். நான் உபகும்பம்னு கும்பத்தை சொல்ல மாட்டேன், உபசப்தார்த்தத்தை சொல்றேன். உபசப்தத்துக்கு சாமித்தியம் அர்த்தம் கும்பத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தத்துல உபகும்பம் அப்படின்னு. அப்ப இந்த சமாசத்துல என்னாச்சு? பூர்வ பதார்த்தத்தை சொல்றோம். இப்படியா எந்த 2 பதங்கள் சமாசத்துல வந்திருக்கோ அந்த பூர்வபதம் உத்தரபதம் இதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியதாகத்தான் பொதுவாக மற்ற சமாசங்கள் இருக்காது. ஆனால் பகுதி சமாசம் எப்படின்னு கேட்டா இந்த 2 அது 3வது விஷயத்தை எப்படின்னு பார்ப்போம். சித்திரகு அப்படின்னு சீதாம்பரம் சீதம் ஆம்பரம் எஸ்யதா சீதாம்பரம். சீதம்னா மஞ்சள், ஆம்பரம்னா வஸ்திரம். இப்ப சீதாம்பர சப்தம் வஸ்திரத்தை சொல்றதா மஞ்சளை சொல்றதா? 2 சொல்றது. நான் சொல்றது வேற இன்னொரு சொல்றது. சீதமான அம்பரத்தை கட்டித்திருக்கிற இன்னொரு ஒரு புருஷனை சொல்றது. அந்த புருஷனை சொல்றதுக்கு இந்த சட்டம் ஏதாவது இருக்கும்? சீதம்னு ஒரு சட்டம் இருக்கு, அம்பரம்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த 2 சட்டமும் புருஷன் சொல்றது இல்லை. ஆனா இந்த 2 சேர்த்து சமாசம் பண்ணிக்கோமானா அந்த சமாசம் இதுதான் அந்நிய பதார்த்த பிரதானமாக எவனுடைய வஸ்திரம் சீதமாக இருக்கிறதோ அவனாக்கு சீதாம்பரா. அது அந்நிய பதார்த்தத்துக்கு பகுதிகமா. இந்த பகுதிகமாகத்துல 2 விதம். அது என்னன்னா தற்குண சம்பந்தியான பகுதி, அசங்குண சம்பந்தியான பகுதி. அது அந்நிய பதார்த்தங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் தற்குண சம்பந்தியான அசங்குண சம்பந்தியான பகுதிகளில் 2 விதமா. இந்த பகூனி கிரகான் வச்சு நிறைய வீடுகள் யாருக்கு இருக்கோ அவன் பகுகிரகா அப்படின்னு சொல்றான். பகுகிரகா ஒருத்தருக்கு நிறைய வீடு இருக்கலாம் இல்லையா, சொந்தமான வீடுகள் நிறைய இருக்கலாம் இல்லையா. ஏன் அப்ப என்ன அவன் பகுகிரகா. இது பகூனி கிரகான் வச்சு பகுகிரகா. சீதாம்பரம் பகுகிரகாங்கிறது பகுதி. அந்நிய பதார்த்தத்தை சொல்றதுங்கிறத வித்தியாசம் இல்லை. ஆனால் நான் ஒரு வித்தியாசம் வந்து சீதாம்பரம் ஆணைய அப்படின்னு ஒண்ணு, பகுகிரகம் ஆணையன்னு ஒரு வார்த்தை. இப்ப என்ன பண்றது? சீதாம்பரம் ஆணையம் அப்படின்னு சொன்னா நம்ம அழைத்து வரும்போது கூடவே சீதம்பரம் இருக்காது வரும். சீதாம்பரத்தை கருத்து இல்லை, அவனோட சேர்ந்து வரும். ஆனால் பகுகிரகமானே சொன்னா அந்த மரத்தில் தான் வருவாங்க தவிர அந்த கிரகம் கூட வராது. அதுதான் லம்பகமான அப்படின்னு சொல்லலாம். நீக்கெல்லாம் காது இருக்கு,
அந்த அந்த ஆடை இருக்குங்களா அப்படின்னு சொன்னா அந்த காதோட சேர்ந்து வரும், காதை கைட்டு வர முடியாது இல்லையா? ஆனா நல்ல பெரிய அப்படின்னு சொன்னாக்க பணத்தோட வச்சுட்டு வரணும் இல்லை. என் பணங்கள்லாம் பணத்துல போட்டுருந்தாங்க மக்காரம் தான் இல்லையா? அதோட எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஆணை மாற்றம் வச்சுட்டு வரணும் இல்லையா? மகாபலம் ஆணைய அப்படின்னு சொல்லணும். லம்பகமானங்கிறது வித்தியாசங்கள். அதாவது ஒரு சில இடத்துல அந்த சமாசத்துல எந்த ஒரு பதார்த்தம் வருதோ அது அப்படியே நகர்ந்து வருகிறது. அது வாசத்தை இருக்கு, நிறைய மாடுகள் வந்துட்டு இருக்கு. ஆனா அவராயத்தில் வரும்போது அந்த மாடு வந்துட்டு வரப்படுது. ஆனா பீதாம்பரமான லம்பகமானன்னு சொன்னா அந்த சமாசத்துக்குள்ள வரக்கூடிய அந்த பதார்த்தங்களுக்கு அதுவும் கூட சேர்ந்துது. இதை வந்து வகுதியிலேயே ரெண்டு பார்க்கலாம். சமாசத்துல எந்த பதார்த்தம் வருதோ அந்த பதார்த்தமும் அன்ன பதார்த்தத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா அப்ப தர்ஜன சம்பிஜான பகுதி. சமாசத்துல சொல்லப்பட்ட பதங்களுடைய அர்த்தம் அதுக்கப்புறம் வரத்துல அன்பைக்குரியன்னு சொன்னா அபகுண சம்பிஜானம். அதான் அது சேரல. இப்ப ராகசேவசங்கள்லாம் அபகுணம் மாதிரிதான். அந்த ராகசேவசனை கூப்பிடுவா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுருக்கேன். அப்ப அந்த ராஜாவையும் சேர்த்து கூப்பிட்டு வரமாட்டான், இவனை மாத்திரம் கூப்பிட்டு வரும். அதுதானே அந்த சேவகன் ராஜசம்பந்தி. ராஜாவையும் சேர்த்துதான் கொண்டு வரலாம். ராஜா இருக்குன்னா அப்படி இல்லை, இது அபகுணம் மாதிரி. அந்த இது அதுல தேவை. விசேஷமானது அந்த விசேஷத்துக்கு சொல்லக்கூடிய காரியத்துல சேராம ஒதுங்கினா அபகுணம் அதுவும் சேர்ந்து. அப்ப அது தர்ப்பண சந்திக்கலாம். இப்ப என்ன ஆச்சுன்னா ஜன்மா ஆதி எத்தேன பகுதி. ஜன்மா வந்து ஆதியாக எதற்கு இருக்குமோ அது அப்படின்னு அர்த்தமாகும் ஜென்மாதிங்கிறது. அதாவது இது தத்துவ சந்திஜானமா அது எது சமாசார்த்தம் என்ன எதை குறிக்கிறார்? எதற்கு ஜன்மா ஆதியோ, ஜன்மாவான உற்பத்தியானது எதற்கு ஆரம்பமோ. எதற்கு ஆரம்பம்? ஒவ்வொரு பதார்த்தம் இருக்குமா? எந்த வசுவா இருந்தாலும் ஒன்றாவது தான் முதல்ல உற்பத்தி ஆகுது அப்படி இல்லை. இந்த சமாசார்த்தம் என்ன வச்சிருந்தாருன்னா ஜன்மா பிரளயம், இது மூணுதான் இருக்குதா. ஜன்ம ஸ்திதி பிரளயம் இந்த மூணையும் நான் வாங்கிக்கிறோம். இதுதான் ஜன்மாதி சப்தத்தால் எடுத்துக்க வேண்டிய சமாசாரம். இந்த ஜன்ம ஸ்திதி லயம் அப்படிங்கிறது எது முதல்ல இருக்கு? ஜன்மா. யாருக்கோ ஜன்மா வருது அது அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. இதுதான் சமாசாரம். இந்த மூணுல எது முதல்ல வருது? ஜன்மா தானே வருது. அப்ப ஜன்மா எதற்கு ஆதியா இருக்கு? எதுக்கு முதல்ல இருக்கு? எதற்காக? ஜன்மா தனக்கே ஆதின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் ஸ்திதி சொந்தம் இது ரெண்டுமே ஜன்மா ஆதியா இருக்கு. ஜன்மாவுக்கு ஜன்மா ஆதியா இருக்கும். ஜன்மாவை ஆதியாக கொண்டது அப்படின்னு நான் எதை சொல்லலாம்? ஜன்மாவை சொல்ல முடியாது. இதுலேயே இப்படி பார்த்தோமானால் அப்ப ஜன்மாதி அப்படிங்கிற இந்த சப்தம் எதை குறிக்கணும்னா ஸ்திதியையும் சந்தத்தையும் சொல்லும்போது ஜன்மாவை சொல்லவே ஆகும். விக்கிரகமான ஜன்மாவை ஆனா எனக்கு வேண்டியது அந்த ஜன்மாவும் சேர்த்து இல்லையா? அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா தத்துவ சந்திச்சான். இந்த ஜன்மாவுடைய சமாசத்துக்குள்ள கலந்துருக்கோ இல்லையோ இதையும் சேர்த்து எடுக்கணும். பீதாம்பரமான மாதிரி பீதாம்பரத்தோடு சமாசாரம் மனுஷன அந்த மாதிரி இந்த ஜன்மாவோடு சேர்த்து ஜன்மத்துக்கு பந்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தத்துவ சந்திச்சான பகுதி. இதெல்லாம் வியாக்கரணம் இருக்கும். தத்வசந்திஜானே பகு பிரயோஜனமாக ஜன்மஸ்திரி அங்கம் சமாசார்த்தா. அதனால இப்ப சமாசத்துல என்ன அர்த்தம் என்ன சேர்ந்தது? மூணு சேர்ந்துதான். அப்படி இல்லைன்னா இதை மாத்திரம் ஆதியாக கொண்டிருக்கிறது பாக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அது இல்லை. திருத்தீய நிர்தேச அம்பதி பிரதானம் சமாசார்த்தா. நவசலிங்கத்தை மூணாவது சொல்லிக்கும் ஜன்மாதி அப்படின்னு நவசலிங்கமான சூத்திரக்காரர் நிர்தேசம் பண்ணியிருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல விசேஷம் சொல்றார் ஜன்மஸ்திதி சமாசார்த்தா.